என்ன பண்ணாங்களா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சமத்துவத்துக்காக பெண்கள் பொருளாதார சுமையின்றி சிறகடிக்கணும்னு விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதி, புதுமை பெண், மகளிர் சுய உதவிக்குழு, கடன் ரத்து, பேறுகால விடுப்பு 9ல இருந்து 12 மாசம் ஆக்குனது. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இனி குடும்ப தலைவிகள் பேர்ல தான் வீடுன்னு கொண்டு வந்தது. கல்விதான் நம்ம ஆயுதம்னு காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், கொரோனா காலத்திலயும் கல்வி தடப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம், ஒடுக்கப்பட்டவர்களோட சுயமரியாதையை காக்கும் விதமா காலனிங்கிற சொல்ல பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னது. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம், முன்னேற்றத்திற்கு துணையா இருக்கணும்னு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட உரிமைகளை நிலைநாட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாம பிரதிநிதித்துவம், திருநங்கைகளின் நலன் காக்க அவங்களுக்கும் விடியல் பயணம், 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய உயர்வு, ஊர்காவல் படையில் திருநங்கைகளின் சேர்க்கை, நம்ம தொப்புள்குடி உறவுகள் இலங்கை தமிழர்களுக்காக அகதிகள் முகாம்னு இருந்தத மறுவாழ்வு முகாம்னு மாத்தி அவங்களுக்கு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள், மக்களோட உணர்வுக்கும் அவங்களோட உரிமைக்கும் என்னைக்கும் துணையா நின்று மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, என்இபி, நீட்டுன்னு எப்போதும் நமக்காக குரல் கொடுக்கிறது. இவன் தான் உள்ள போகணும், இவன் போக கூடாதுங்கிறதெல்லாம் உடைச்சி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக்குனது, அதிலும் குறிப்பா ஒரு பெண்ணை. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் அரசு தான் சோசியல் ஜஸ்டிஸோட லைவ் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல, ஆனா ஒரு நாளால தான் நடந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டின் நம்பிக்கையின் நாள், மே 7, 2021. இது வெறும் தேதி அல்ல, புதிய தமிழ்நாட்டின் புரட்சி அத்தியாயம்.